ஹாய் பாரதியின் உலகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம கரூரில் நடந்த நிகழ்ச்சி சரியா, ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி. ரொம்ப ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா 1.5 வயசு குழந்தைய முதற்கொண்டு இறந்துருக்கு. ஏங்க, நான் ஒன்று கேட்கேன், இந்த பெற்றவங்களை கேட்கேன் சரியா. நம்ம பிள்ளை 1.5 வயசுக்குள்ளே வச்சுருக்கோம். அது பிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. இந்த குழந்தையிடம் உனக்கு விஜய் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியாம்மா? இன்றைக்கி வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுத. நேற்று மாநாடுக்கு போக சொன்னது யார் சொல்லு? இன்றைக்கி விஜய் வந்து அந்த 1.5 வயசு குழந்தைய திருப்பி கொடுத்துருவாரா? நீ பண்ண தப்பு சரியா. நிறைய லேடிஸு, நிறைய ஜென்ஸ் நிறையா தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்கிறது நீங்களாம் என்றைக்கு உணர போகிறீங்க சொல்லுங்கள்? இப்போ போனீங்க, உங்களால் ஒரு வாரம் அவரை பார்த்த உடனே ஒரு வாரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? டீ குடிக்காமல் இருக்க முடியுமா? கடையில் போய் கேட்கீங்க, காசு கொடுக்காம ஏதாவது உங்களால் வாங்க முடியுமா? நான் விஜய் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு கொடுங்க, நீங்கள் உங்களால் கேட்க முடியுமா? ஏங்க நிறைய பேர் அறிவே இல்லாமல் ஏங்க எப்படி இருக்கீங்க? நான் உண்மையிலே சொல்லுதேன்ப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப இது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. நாங்கள் நிறைய பேர் படித்து முட்டாளாக இருக்காங்களே அப்படிங்கிறது தான் சரியா. என்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம குடும்பம் என்ன, நம்ம ஃபேமிலி என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சரியா. இப்போ உயிர் வந்து போயிட்டு எத்தனை உயிர் போயிருக்கு. இந்த மாநாடு தேவையாங்க சொல்லுங்கள்? ஆனால் ஒரு லேடி மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுது, எல்லா கட்சிக்கும் நீங்கள் பெரிய இடத்த கொடுத்தீங்க, நிறைய ஏக்கர் கணக்கில் இடத்த கொடுத்தீங்க, அங்கே உயிர் சேதம் வரல. எங்கள் விஜய் அண்ணாவுக்கு கம்மியான இடத்த கொடுத்துட்டீங்க மாநாட்டுக்கு. அவங்க ரசிகர்கள் நிறைய திரண்டு வருவாங்கன்னு தெரியும்ல, இப்போ பெரிய இடத்த கொடுக்க வேண்டியதானே அப்படிங்க அந்த அம்மா. இது என்னத்தை சொல்லன்னு தெரியல. இந்த அம்மா கொஞ்சமாவது புத்தியோட பேசுதா, புத்தி இல்லாமல் பேசுதானே தெரியல. சொல்லுங்கள், மாநாட்டுக்கு 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்த அம்மா வந்திருக்கேன், நீ ஏமா அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கல. அந்த மாதிரி என்னங்க அப்படி ஒரு கூட்டம் சொல்லுங்கள்? எங்கள் படித்தவங்க தானே நீங்களாம். விஜயும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே. எதுக்குங்க போய் பின்னாடி போய் பார்க்க போனோம்? டிவியில் நியூஸ் போடுதானா, அதை பார்க்க வேண்டியதானங்க. ஏன் பின்னாடி போய் பார்த்து கை கொடுத்து டாட்டா காட்டினா தான் விஜய் ரசிகர்னு தெரியுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் ஓவருங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இது விஜய் ரசிகர்களுக்காகவும் சரியா, மற்ற மாநாட்டுக்கு போகிற மக்களுக்காகவும் தான் சரியா. காசுக்காண்டியும் போகிறாங்க நிறைய பேர் சரியா, அவங்களுக்காண்டி தான் சொல்லுதேன். இந்த உயிர் இன்றைக்கி எத்தனை உயிர் போயிருக்கு? 38 உயிருங்கங்க. அடுத்து 39 பேருங்கங்க. அடுத்து 59 பேர் உயிருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுதாங்க. கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாக தான் இருக்கும் சரியா. ஏன்னா டாக்டர்கள் வந்து போய் சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்குங்கும்போது அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வாயில் வயிற்றில் அடித்து அழும்போது அந்த நியூஸை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பசங்களாம் நல்லா படித்த பசங்க, ஒரு பையன்லாம் காரில் இருக்க மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கான். அவன்லாம் மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருப்பான். டிகிரி முடித்து ஓரளவுக்கு நாலேஜில் இருக்க பையன்தான். அந்த பையன் உயிர் போயிட்டு சரியா. அந்த பையனுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த விஜய் மாநாடு தேவையா? படித்த பசங்களுக்குமே சொல்லுவேன், நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்க. டிகிரி முடிச்சிட்ருக்கீங்க, அடுத்து படிச்சிட்ருக்கீங்க சரியா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது சரியா. என் வீட்டிலே ஒரு 5 குரூப் இருக்குது விஜய் பைத்தியம் சரியா. எங்கள் வீட்டு பைத்தியங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. எங்கள் வீட்லேயும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2-3 அண்ணா இருக்குது சரியா. அதுவும் பைத்தியம் முடிச்சு போய் தான் இருக்குது. அதுகளும் இந்த வீடியோஸை பார்க்கட்டும், அதுக்கு தான் நான் சொல்லுவேன் சரியா. விஜய்னு போகாதீங்கப்பான்னு எப்படி சொல்கிறது. எங்கள் தென்காசி மாவட்டத்துலேயும் அடுத்து விஜய் மாநாடாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுதேன், கடவுளே ஒன்றும் ஆகக்கூடாது யாருக்கும் அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் மாநாடு வேண்டாம்ப்பா. உங்களுக்கு ஓட்டு உழுததாக இருந்தால் எங்கேனாலும் விழும் சரியா. இது ஏன்ப்பா இப்படி ஆட்களை உயிரை கொண்டுக்கிட்டு இந்த மாநாடு தேவையா? இந்த உயிரை அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்களேன்? நான் சொல்கிறது தப்பாப்பா? சரி சொல்லுங்கள். படிச்சிருக்கீங்க, எல்லாருமே படிச்சிருக்கீங்க. படித்து ஏன் முட்டாள்தனமாக ஏன் இப்படி இருக்கீங்க? விஜய்ன்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்ப்பா, பார்த்துக்கோங்க.